ஹலோ மக்களே, அனைவரும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ வந்து பல நாள் ஆச்சு நம்ம யூடியூப் சேனலில். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். எதனால் யூடியூப்பில் வீடியோ வரல, என்ன காரணம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதனால் நான் வந்து யூடியூப்பில் வீடியோவில் ஸ்டாப் பண்ணேன், என்ன ஆச்சு எனக்கு, இன்னும் நான் உயிரோட தான் இருக்கனா இல்லையா அப்படிங்கிறதுல சில பேருக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். ஸோ அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணிடலாம் இந்த வாட்டி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எதனால் வீடியோஸ் வராமல் போச்சு, இந்த காரணத்தை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். எதனால் வீடியோஸ் வராமல் போச்சு அப்படின்னா, நம்மளுக்கு நடுவில் வந்து வேலை போயிடுச்சு. ஸோ வேலை வந்து நடுவில் கொஞ்சம் நக்கிட்டு போனதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் வந்து வேலை தேடி சுற்றிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் எனக்கு வேலை கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே அந்த வேலையிலேயே அப்படியே வந்து செஞ்சுக்கிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை மாறி 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 போய் அதுக்கப்புறம் கையில் சுத்தமாக துட்டு இல்லாமல் பயங்கர பிரச்சனை, எக்கச்சக்க பிரச்சனையாகி இப்போ கடைசியில் வந்து சரி யூடியூப்லேயே நம்ம விட்டுறக்கூடாது, ஸோ இதுலேயே நம்ம வந்து என்ன தான் நடக்குதுன்னு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் யூடியூப்பில் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் காரணம். எனக்கு வந்து வேலை போயிடுச்சு. நடுவில் வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன், நான் செஞ்சுட்டு இருந்த இடம் வேலைச்சேரி. ஸோ அந்த பக்கம் எனக்கு வந்து வேலை போயிடுச்சு. ஒரு கம்பெனியில் டாட்டா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கம்பெனியில் எனக்கு வந்து வேலை போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருந்தேன், ஒரு 2 மாதம் வீட்டில் இருந்தேன். அப்புறம் வேலைக்கு போனேன். அப்புறம் அப்படி இப்படி என் லைஃப் வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாக பர்சனலாக என் லைஃப்பில் நான் பயங்கரமாக அடி வாங்கினேன். ஸோ அதனால தான் நம்ம சேனலில் வீடியோஸ் வராமல் போச்சு. ஓகே, சரி திரும்ப வீடியோ பண்ணுவோம். சரிம்மா எந்த இது, ஏன்னா நம்மளுக்கு வந்து மக்கள் வரவேற்பு நல்ல ஒரு நீங்கள் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருந்தீங்க அப்போது. சரி இனிமேலும் சரி ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, லைஃப்பில் நிறைய பிரச்சனைங்க இருந்தது, அதனால தான் வீடியோ வராமல் போச்சு. ஓகேவா, இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் வரும். ஏன்னா ஒரு சில பேர் நான் இருக்கேனா இல்லையான்றது நிறைய பேருக்கு தெரியல. நான் இன்னும் உயிரோட தான் வருகிறேன். வீடியோஸ் இனிமேல் கரெக்டாக வரும். முன்ன மாதிரி வந்து ரொம்ப இறங்கிலாம் நம்ம வந்து செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த வேலையே கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட யூடியூப் சேனல் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான பிளான்ஸ்லாம் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ட்ரெயின் வீடியோ எடுக்கிறோன்னா அந்த ட்ரெயின் வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கண்டென்ட் யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக இனிமேல் வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதோட பிளான்ஸ்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு, ஆலோசனைலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடியோஸ் வந்து வராது. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக டபுள் மடங்காக நம்ம வேறு லெவலில் வீடியோஸ் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து ட்ரெயினுக்காகவே வந்து எஃபெக்ட் போட்டு முன்னெல்லாம் வீடியோ எடுப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ரெயினை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறோம் அப்படின்னா, பெங்களூர் அந்த ட்ரெயினை கவர் பண்ணுறதுல மாத்திரமே நம்ம வந்து பிஸியாக இருப்போமே தவிர நம்ம வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்க மாட்டோம். ஸோ இந்த வாட்டி அப்படிலாம் கிடையாது. நான் ட்ரெயினை மட்டும்லாம் கவர் பண்ண போகிறதில்ல, டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. சென்னை டு ஷீரடி ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து ஷீரடி வரைக்கும் நம்ம போக போகிறோம். ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போய் சாமி விசிட் பண்ண போகிறோம். இது வந்து புதன்கிழமை நான் கிளம்ப போகிறேன். புதன்கிழமை கிளம்பி புதன்கிழமை காலையில் நம்மளுக்கு ட்ரெயின். புதன்கிழமை கிளம்பி வியாழக்கிழமை காலையில் ரீச் ஆகிடுவேன். 3ஆந்தேதின்னு சொல்லியிருக்காங்க ட்ரிப்பு. 3ஆந்தேதி கிளம்பி 4ஆந்தேதி காலையில் போயிடுவேன். அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக சாமி நிறைய கோயிலுங்கெல்லாம் சுற்றிட்டு 4ஆந்தேதி நைட்டு கிளம்பி 5ஆந்தேதி காலையில் 5ஆந்தேதி மத்தியானம் வர்ற மாதிரி இந்த ட்ரிப் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா கேட்டுக்கணும். 3ஆந்தேதி கிளம்பி 4ஆந்தேதி போயிட்டு 4ஆந்தேதி ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி சென்னை வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் சென்னை டு ஷீரடி, ஷீரடி டு சென்னை வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து வரும். ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். நம்ம வந்து சாத்தூர் வீடியோ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. அதை விட இந்த கண்டென்ட் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். முன்ன மாதிரிலாம் நம்ம ட்ரெயினெல்லாம் கவர் பண்ண போகிறதில்ல. எப்படி சென்னையிலேருந்து ஷீரடி போகிறோம், ஷீரடியில் எப்படி நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலேருந்து எப்படி நம்ம ரிட்டர்ன் சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். ஏன்னா சென்னையிலேருந்து ஷீரடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ஷனல் கிடையாது. எப்போவுமே அந்த ட்ரெயின் வந்து இருக்காது. வீக்லி ஒன்ஸ் தான் அந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க சென்னையிலேருந்து ஷீரடிக்கு. மற்ற நாள் நீங்கள் வந்து எப்படி போகணும்,
எல்லாமே நான் வந்து அந்த ட்ரெயின் வீடியோவில் அந்த ஜேர்னியில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சீரடி சீரிஸ் வந்து ஷீரடி ட்ரிப் வீடியோ வந்து மறக்காமல் பார்த்துருங்க. எப்படி இருந்தாலும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில ரிலீஸ் பண்ணிடுவேன். ஷீரடி ட்ரிப்லாம் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஓகே, இது மேலே எதுவும் பேசுறதுக்கு இல்லை. டடா. வழக்கம் போல் நம்ம யூடியூப் சேனல் எஸ்பிஜே யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.